இந்த உலகத்துல விலை உயர்ந்த விஷயம் நிறையவே இருக்கு. அது காதுல போடுற கம்பலா இருக்கட்டும் சரி, இல்ல கையில வச்சிருக்க ஆப்பிள் ஐபோனா இருக்கட்டும் சரி, இது எல்லாருக்குமே தெரியும். நாம சாப்பிட்ற ஒரு பொருளோட விலை ஐபோன் ரேட்டுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோல அதை பற்றி தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. சர்பியாவில் ஜாசவிகான்ற இடத்துல மட்டுமே உருவாகிற இந்த சீஸோட ஆரம்ப விலை என்னன்னா 45,000 76,000 வரைக்கும் இருக்கு. ஒரு சாதாரண சீஸோட விலை 40,000 வரைக்கும் இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு அதுல? நீங்க நினைக்கிற மாதிரி இது மாட்டு பால்ல இருந்து எடுத்திருந்தா அவ்வளவு விலை இருந்திருக்காது. ஒருவேளை ஒட்டக பாலா இருந்திருக்குமோ? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அதுவும் இல்ல, என்னன்னா கழுதைப்பால். 130 கழுதைகளை கொண்ட இந்த ஒரு பண்ணையில இருந்து தான் உருவாக்குறாங்க. 25 லிட்டர் பாலை வச்சு வெறும் 1 கிராம் சீஸை மட்டுமே தயார் பண்றாங்க. ரொம்பவே ரேரான சீஸும் கூட. நீங்க இந்த கழுதை பாலால செஞ்ச சீஸை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க கீழே. 4வது இடத்துல வேர்ல்ட்ஸ் நெஸ்ட் சூப். இதோட விலை பாத்தீங்கன்னா 3,700 7,400 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட், இது என்னது? பறவை கூட்டுல இருந்து எப்படி சூப் தயாரிக்க முடியுது? சவுத் ஏசியால ஷிஃப்ட் லெஃப்ட் என்ற ஒரு வகையான பறவை கூடு. அதுவும் இந்த பறவை உயரமான மலைகளுக்கு நடுவிலும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் இந்த பறவை கூடு கட்டுது. இதை எடுக்கிறது இன்னி வரைக்குமே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. இதனாலதான் இதோட விலை இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இந்த பறவை இலைகளை வச்சு இல்ல கிளைகளை வச்சு கூடு கட்டல, அதோட எச்சை வச்சு கூடு கட்டுது. கேட்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தாலும் இந்த எச்சையை வச்சு செஞ்ச சூப்ல நிறைய மருந்து பொருள் இருக்கு. இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 3வது இடத்துல பெலுகா கேவியர். ஒரு சின்ன டின்ல மீனோட முட்டையெல்லாம் வச்சு தருவாங்க. இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்கு. அப்படி என்ன தங்க முட்டையை வச்சு தர போறாங்க அவ்வளவு விலை இருக்கிறதுக்கு? பெலுகா ஸ்டர்ஜியன். இந்த மீன் ஆழ்கடல்ல மட்டும்தான் இருக்கு. ரொம்பவே பழமையான மீனும் கூட. எந்த அளவுக்குன்னா டைனோசர் வாழ்ந்த காலத்துல இருந்து இந்த மீன் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பழமையான ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வேட்டையாடி அதோட முட்டையை மட்டும் எடுத்துப்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்த காரணத்தினால நிறைய பேர் வேட்டையாட கிளம்பிட்டாங்க. அதனால அந்த மீனோட எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணா ஃபைன்லாம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களே அதை வளர்த்து அந்த எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னா சரக்கு. அசிட்டோ பால்சமிகோ டி மொடேனா. வாயிலே நுழையாத மாதிரி எவ்வளவு பெருசா வச்சிருக்கானுங்க. இந்த வைனோட பிரைஸ் 13,000. இது ஒன்றும் அவ்வளோ விலை இல்லையா? எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் ஆணிவேர்ல ஆரம்பிக்கிறது தான் அழகு. இந்த வைனோட விலையை எப்படி நிராகரிக்கிறாங்கன்னா, எவ்வளவு நாள் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவு அதோட டேஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். டேஸ்ட் கூடும்போது விலையும் கூட தானே சேரும். ஜூஸ்டி ஃபேமிலி தான் இதை மெயின்டைன் பண்றாங்க. எத்தனை வருஷம்னா 17 ஜென்ரேஷனா. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பிரைஸ் அந்த வைன் செஞ்சு ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இருந்த வேலை தான் 13,000. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் 17 ஜென்ரேஷன் ஆச்சு. 10 லட்சம் கிட்ட இருக்கு. ஜூஸ்டி ஃபேமிலி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணா ஃபியூச்சர்ல எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குன்னா எடிபிள் கோல்டு. நீங்க தங்கத்தை சாப்பிட முடியும், அதுவும் 24 கேரட் தங்கம். முதல்ல தங்கத்தை சாப்பிட முடியுமா? என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். இந்த தங்கம் 23 இல்ல 24 கேரட்ல தான் உருவாக்குறாங்க. அதோட 2-3 மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்வீட்டுக்கு மேல ஒரு சில்வர் சீட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி கோல்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கோல்டு சீட் சாப்பிட்றதுனால அப்படி என்னதான் நடக்க போகுது? நோய்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். அப்புறம் பிம்பிள்ஸ், ஆக்னி, வயசான வர சுருக்கம்னு எதுவுமே வராது. இந்த எடிபிள் கோல்டோட விலை பாத்தீங்கன்னா $15,000. ஐஎன்ஆரோட கன்வெர்ட் பண்ணா 1 கோடி. நீ பார்த்த. நீங்க சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல எதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கீழே. அப்புறம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க. காசா பணமா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.